ஸோ இன்னைக்கான ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று 4 மணிக்கு, இன்னைக்கு 3 மணிக்கு எடிட் பண்ண டைம் ஆகிடுது. என்ன பண்ணுறது நான். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப்பு எடுத்தாச்சு. எங்கே இருந்தேன்னா ஐனாவரம் நூறு ஹோட்டல், அங்கேருந்து நுங்கம்பாக்கம் ஹாரிங்டன் ரோட், அங்கே தான் வந்து லொக்கேஷன் வந்து விழுந்திருக்கு. ஸோ போயிட்டே இருக்கும். பிக்கப் லொக்கேஷன் பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணும் போது இவ்வளோ அமௌண்ட்டு கிலோமீட்டர் சொல்கிறேன். வந்துடுச்சு. ஒரு நிமிஷம் ஸோ ஃபஸ்ட் ட்ரிப் அமௌண்ட் வந்து வாங்கியாச்சு 278. எத்தனை கிலோமீட்டர்னா 8 கிலோமீட்டருக்கு. பிக்கப் ஒரு 1.5 கிலோமீட்டர், 9 கிலோமீட்டருக்கு 278 ரேப்பிடில் தான் ஃபஸ்ட் ட்ரிப் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ ரெண்டாவது ட்ரிப் வெயிட்டிங், எதில் தெரில, லாங்காக ஒன்று எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரிப்ஸ் வந்துட்டுருக்கு, வரட்டும், கன்ஃபார்ம் ஆகட்டும். என்ன கஸ்டமர் இப்போ தான் வந்து ட்ரிப் புக் ஆகிருக்கு ஆலப்பாக்கம் கீழ்பாக்கிலேருந்து. இப்போ எதுக்கு திருப்பி வந்து பேசுகிறேன்னா, கிளைமேட்டு மழை வரப்போகுது சென்னையில். பார்க்கும் போது தெரியும், அருமையாக இருக்குல்ல கிளைமேட்டு. கிளைமேட் தான் மேட்ரு பாருங்கள். கிளைமேட்டுக்காக தான் திருப்பி வந்து பேசினேன். கேட்பேட் பிரிட்ஜில் ஏறிட்டு இருக்கோம். சரியான கிளைமேட். ஆனால் காற்று தான் சில்லுன்னு வர மாட்டேங்குது. ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஜன்னலரி கூட காற்று தான் வர மாட்டேங்குது. கிளைமேட் சரியான கிளைமேட்டாக இருக்குது. எதிர்க்க பார்க்கும்போது தெரியல, மேகமூட்டமாக இருக்குல்ல, அதனால தான். ஸோ வேறு எதாவது கஸ்டமர் பிளேஸ்க்கு 3 நிமிஷம் இருக்குது, போயிட்டுருக்கோம். ஸோ ட்ரிப்பை முடிச்சுட்டு மீதி பேசலாம். கிளைமேட்டுக்காக திருப்பி வந்தேன் நான். நல்லா இருக்குல்ல, மழை வந்தாலும் நல்லா இருக்கும். பார்க்கலாம் வருதா இல்லையான்னு. வண்டி மழை காலத்துல கடை கண்ணுலாம் வேர்க்குது. என்னவோ அது வண்டி நாஸ்தி ஆயிடுது. அதனால தான் வந்து இதுவாக இருக்குது. அடுத்த ட்ரிப் வந்துடுச்சு. 600 ட்ரிப் காட்டுது ஊபரில். ஸோ கஸ்டமருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம், மழையில் பட்டுன்னு கேன்சல் பண்ணிடுறாங்க. மழையில் ஏன்டா ஒன்று காசு வருது சந்தோஷப்படுதா, இல்லை வண்டி நாஸ்தி ஆகுது கஷ்டப்படுதா, ஒன்றும் புரியல. என்னவோ கஸ்டமர்கிட்ட பேசிக்கலாம், ஓகேனா போகலாம், இல்லைன்னா பண்ணிடலாம். சரியான மழை அப்படியே வர. இது பேசி முடிச்சுட்டு மழை எப்படி வருதுன்னு மட்டும் காட்டுறேன். ரோடு ஃபுல்லாக தண்ணி. ஒன்று சம்பாதிக்கிறோம், ஒன்று இது மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்துடலாம், ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். பேசிட்டு வந்துட்டு எடுத்துங்க. ஓகே. ஸோ இந்த ட்ரிப் வந்து முடிச்சாச்சு. சரியான கால் வலி. மழை பெஞ்சிச்சா, கிளச்சு வந்து டைட் ஆயிடுச்சு. ஸோ அதனால சரியான கால் வலி. கிளைமேட்டு சரியான மழை. இங்கெல்லாம் இங்கே இல்லை. நம்ம பூந்தமல்லி அந்த சைட்லாம் வந்து மழை, ஜோன்னு மழை. இப்போ நான் இருக்கிறது ரெடிஷன் ஹோட்டல் இருக்குல்ல, நம்ம எக்மோர். இந்த எக்மோர் சைட்லலாம் நம்மளுக்கு வந்து மழை அவ்வளோ இல்லை. அப்படியே காட்டுறேன், அப்படியே கேமரா திருப்புறேன் பாருங்க. க்ளவுடியாக இருக்க தவிர்த்து மழை இல்லை. பார்க்கும் போது தெரியும்ல. ரேடியேஷன் ஹோட்டல் அதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா ரேடியேஷன் ப்ளூ. கரெக்டு. ஸோ 3 ட்ரிப்பு வந்து முடிச்சிருக்கோம் இது வரைக்கும். இப்போ லாஸ்ட் வந்து காட்டின அமௌண்ட் தான் வந்து 5 ஆமாச்சுன்னா ஒரு நிமிஷம் 500. இந்த நோட்டிஃபிகேஷன் சாவடிக்குது. வந்து சீக்கிரத்தில் ரீசார்ஜ் பண்ணிட்டா கம்முன்னு போகிறது இல்லை. இதை எல்லாத்தையும் 10 வாட்டி இது பண்ணு. எவ்வளோ லாஸ்ட் ட்ரிப் முடித்தோன்னா 539. கஸ்டமர் பே பண்ணதும் 539. அல்ல வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ட்ரிப்பு நல்லா தான் வருது. பட் வேணாம், டிராஃபிக்கு 8 கிலோமீட்டருக்கு 40 நிமிஷம்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த நடுவில் போட்டு சாவடிக்கிறதுக்கு பிரேக் போடுறது.
இப்போ 485 நல்ல ட்ரிப்பு. எனக்கு கொஞ்சம் காலுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், என்னால் முடியாது, சரியான வலி வலிக்குது கால். ஸோ போயிட்டு டிக்கெட்டுக்கு போயிடலாம், டிக்கெட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். 356 rupees received on Bharat Pay. அது பார்த்துறேங்க, ஸ்லோவாக இருங்க. ஸோ 356 முடிச்சிருக்கோம். எதில் முடிச்சிருக்கோம்னா ராபிடோவில் தான் முடிச்சிருக்கோம். எங்கேருந்து எங்கே எல்ஐசிலேருந்து தண்டையார்பேட்டு 10.5 கிலோமீட்ரு 44 நிமிஷம் வந்து ட்ரிப்புக்கு எடுத்துச்சு. இப்போ என்னென்னா கொம்பட்டிட்டு வருது, ஒரு மாதிரி நெஞ்சு மேலே வாந்தி எடுத்துருவோம் போல இருக்குது சீக்கிரம். சமோசா ஒன்று சாப்பிட்டேன் ஆக்சுவலி. ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, டயர்டாக இருக்குது, சாப்பிட்ணும் என்ன இருக்குதோ சரி ஓகே. வண்டி எடுத்துருந்தேன், அங்கே இருந்துச்சு டீ கடையில், வாங்கி சாப்பிட்டேன். என்னன்னே தெரில, கொம்பிட்டுது, இப்படி கொம்பிட்டு வருது. வாந்தி வந்தாச்சு பரவாயில்ல, அதுவும் வந்து தொலைக்க மாட்டேங்குது. அடுத்த ட்ரிப் வந்து டைட் பண்ணிட்டு இருக்கு, டிமாண்ட் இருக்கு. பட் ட்ரிப் எப்படி வருதுன்னு தெரியல. ட்ரிப் எடுத்துட்டு முடிக்கும் போது அந்த கிலோமீட்டரு எவ்வளோ வந்துச்சு, ஸோ டிப்பு என்னென்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிப்பை பற்றி பேசலாம். 210 210 அப்பா கூட போயிடுச்சு. சொல்றாங்களா? ஹலோ சார், ஊபர் சார். இல்லை சார், நான் எனக்கு ஒரு 5 நிமிஷம் காட்டுது உங்களுக்கு. லொக்கேஷன் ட்ராப் முடிச்சேன், இப்போ தான் காட்டுது உங்களுக்கு. வெயிட் பண்ணுறீங்களா? சரிங்க சார், ஓகே வந்துடுறேன். ஸோ லாஸ்ட் ட்ரிப் வந்து முடிச்சாச்சு. ஸோ 400 சில்லற வந்து அமௌண்ட் காட்டுச்சு. ஸோ லாஸ்ட் ட்ரிப் முடிச்சாச்சு. எவ்வளோ காட்டுச்சுன்னா 400 சில்லற அமௌண்ட் வந்து காட்டுச்சு. முடி கன்றாவியாக இருக்குதுல்ல. காலைல கூட ஒரு பிரதர் மெசேஜ் பண்ணார், முடி வெட்டுங்க ப்ரோ நல்லா இருப்பீங்க. வெட்டணும் பிரதர், வெட்டிடலாம் சீக்கிரம். என்ன சொல்லியிருந்தேன், 400 சில்லற காட்டுச்சு, கையில் 210, மீதி வந்து வேலட்டில் போய் உட்காந்துருச்சு. இது எதிர்பார்த்தது தான், இது ஒன்றும் புதுசு இல்லை நம்மளுக்கு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இங்கேருந்து வெளியே போகணும். இப்போ அதுதான் சின்ன தெரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உள்ளே வந்துட்டா வெஸ்ட்மம்பலம் கரெக்டாக இருக்கிறது, சின்ன தெருவா உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. உள்ளே வந்துட்டு வெளியே போகிறதுக்குள்ளே என்னடா இதுன்ற மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ எடுத்தாச்சு. ட்ரிப்பு வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, ட்ரிப்பு முடிச்சாச்சு. 210 ரூபா கையில் வந்துச்சு, மீதி வந்து வேலட்டில் போயிடுச்சு. ஸோ அடுத்த ட்ரிப் அசைன் ஆகிடுச்சு நம்ம வெஸ்ட்மாம்பலத்துலேருந்து அண்ணா நகர். ஸோ அந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு 270 காட்டுச்சு. நான் அப்போயே சொல்லிடுறேன் எவ்வளோ காட்டுச்சுன்னு. 270 காட்டுச்சு, 270 அமௌண்ட் வந்து காட்டுச்சு. ஸோ எவ்வளோ வருதுன்னு தெரியல கையில். ட்ரிப்பை முடிச்சுட்டு சொல்லிடுறேன். ஸோ இன்னைக்கான ட்ரிப்பு முடிச்சாச்சு. எவ்வளோனா ராபிட்டோவில் 1800 மொத்தமாக டிப்ஸ் ஒரு 200. ஸோ 2000 ரூபா. ஊபரில் ஒரு 1000 ரூபா. ஸோ மொத்தமாக எவ்வளோ ஆச்சு? 3000 ரூபா வந்து போட்டிருக்கோம். டீசல் வந்து எவ்வளோ போட்டிருக்கோன்னா 1000 ரூபா டீசல். ஸோ ராபிடோ ரீசார்ஜ் ஒரு 84 ரூபா. அப்படி போச்சுன்னா கூட 3000 ரூபாயில் 2500 ரூபா போச்சுன்னா நம்மளுக்கு இங்கே இருந்தது 1900 ரூபாய். என்னன்னே தெரில, சொல்லி வச்ச மாதிரி அந்த 1900 ரூபாய் 1000 ரூபா ப்ராஃபிட்லேயே வந்து நிற்குது. என்ன கருமம், சீக்கிரமாக எடுத்தாலும் அதுதான் வரேன், லேட்டாக எடுத்தாலும் அதுதான் வரேன். சரி ஓகே அப்படின்றதுனால இது பண்ணிட்டு வரேன். ஸோ நம்ம கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாச்சு. இன்னைக்கு எதை மட்டும்தான் இன்னைக்கு வீடியோவே மட்டும்தான், ட்ரிப்ஸும் மட்டும்தான். அந்த அளவுக்கு ட்ரிப்ஸும் இல்லை, அளவுக்கு சொல்கிற அளவுக்கு ட்ரிப்ஸ் இல்லை இன்னைக்கு. எங்கே இது பார்க்கிங் எங்கே இருக்குது நம்மளுக்கு? பார்க்கிங் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, இங்கேயே போட்டுடலாம். அப்பா கடவுளே, நாளைக்காச்சும் சீக்கிரம் எடுக்கணும்ப்பா. நான் அப்படிதான் சொல்லணும், வேறு வழி இல்லை. ஸோ ட்ரிப் டீட்டெயில் சொல்லிட்டேன். முடி ஒரு பிரதர் சொன்னார், கேவலமான்னு சொல்ல, முடி வெட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கே அப்படிதான் இருக்குது, காக்கா கூடு கட்டின மாதிரி இருக்குது மண்டியில். அது கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா சுருள முடியாது. ஸோ அதனால் சூன் என்னைக்கு லீவ் எடுக்கிறனோ மந்த் எண்டு காரை கொஞ்சம் ரெடி பண்ணணும்னு வச்சுருக்கேன். ஸோ அன்றைக்கி பண்ணும்போது வண்டி ஒரு நாள் நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ அன்றைக்கி போயிட்டு நம்மளை என்னென்ன சரி பண்ணணுமோ பட்டி டிங்கரிங் பார்த்து அந்த வேலையை வந்து முடிச்சிடணும்.
ஸோ இனியோட ப்ராஃபிட் சொல்லிட்டேன் 1900 கம்மி டெய்லி 600 வந்து கம்மியாக முடிக்கிறேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ இன்னைக்கு எடிட்லாம் ஏதோ பண்ண போகிறதில்ல, போய் தூங்கிட்டு காலையில் எழுந்து கொஞ்சம் ஒரு வாக் ஒன்று போயிட்டு டயட் அது வேறு போயிட்டுருக்குல, அதனாலேயே டயட் ஆகிடுது உடம்பு. ஒன்று இதை உருப்படியாக பண்ணும், அதை உருப்படியாக பண்ணணும். ரெண்டுமே இல்லாமல் இதில் ஒரு கால் அதில் ஒரு கால் நினச்சா வலிக்கு தான் விழுவும். வச்சாச்சு முச்சி தான் ஆகணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு மெயின் ஏர்னிங்ஸு. ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல இப்போது. அப்பப்போ டைம் கிடைக்கும் போது வாக்கிங்கும் டயட் மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு, மற்ற நேரத்தில் வயிற்றில் எதுவும் நிற்க மாட்டேங்குது, அதுவும் போயிட்டு தான். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் ஆகி வருது. ஸோ 15 நான் வீடியோ எடுக்கல. ஸோ 20ஆம் தேதி வந்து வெயிட் செக்அப் வீடியோ நான் கொடுப்பேன். ஸோ ஏற்கனவே 2 கிலோ குறைச்சிருந்தேன். ஸோ 3வது கிலோ எவ்வளோ குறையுதோ நான் 1 கிலோ எதிர்பார்க்குறேன். 10 கிலோ குறைச்சா கூட சந்தோஷம் தான். ஸோ கம் டு த டாபிக். இன்னையோட வீடியோ நம்ம முடிச்சாச்சு. ஸோ நாளைக்கு இதே மாதிரி வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். என்ன பிரச்சனையோ என்ன நல்ல விஷயம் நடக்க போகுது அதை நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். ஸோ நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, நல்ல சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வீடியோ பார்க்கறது இல்லாமல் நீங்கள் பார்த்ததுனால தான் கேட்குறீங்க. உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து வச்சுருக்கேன், நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் போஸ்ட்டும் உங்களுக்கு போடுறேன் கம்யூனிட்டியில், வாட்ஸ்அப் யூடியூப் கம்யூனிட்டியில். ஸோ அதில் போயிட்டு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி நம்ம பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்கள் டவுட்ஸ் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் ஆன்சர் பண்ணலாம் கூட அவங்க பண்ணுவாங்க, நானுமே ஆன்சர் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 2-3 பேர் கார் எடுக்க போகிறேன்னு கேட்குறீங்க, எடுங்க, சந்தோஷமாக இருங்க. அதை ஒரு என்ன மாதிரி இப்போ நான் என்கிட்ட தான் கேட்கணும் இல்லை, என்ன மாதிரி நிறைய நம்ம பசங்க இருக்கீங்களே, நம்மளுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணால் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், தேவைப்பட்டால் ஸ்கேனர் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் போய் இப்போ தூங்க போகிறேன். ஒரு வடை ஒன்று சாப்பிட்டேன்னு சொன்னல, வடையா அது ஒன்று சாப்பிட்டேன், சமோசா. அது ஒரு மாதிரி நெஞ்சு கரைச்சினே இருக்குது, தலைவலிக்கு ஜுரம் வர மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போய் படுத்துட்டு நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து எழுந்து இப்போ ஓட்டுறதோட ஒரு 4 ரூபா திருப்பி தொட்டோன்னா ஒரு 2-3 நாள் அப்படியே 4 ரூபா போகும். ஸோ அதுக்கான வேலைப்பாடுகள்லாம் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இதை வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன், பை.